சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் அருகே உள்ள தந்தை பெரியார் நகரைச் சேர்ந்தவர் 28 வயதான அப்புலு என்கிற மதன்குமார். பிரபல ரவுடியான இவர் மீது 2 கொலை உள்ளிட்ட 7 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஊருக்குள் அட்டகாசம் செய்து வந்த மதன்குமார் தான் செய்த குற்றங்களுக்காக அடிக்கடி சிறை செல்வது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் மதன்குமார் செய்த ஒரு குற்றம்தான் இத்தகைய கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான மரடோனா. இவர் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இரவு தனது நண்பரான கிளிட்டஸ் உள்ளிட்ட 4 பேருடன் திரேஸ்புரத்தில் கடற்கரைக்கு செல்லும் ரோட்டில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஆலன் என்பவர் தனது மோட்டார் சைக்கிளில் தாறுமாறாக சென்றிருக்கிறார். இதை பார்த்த மரடோனா உள்ளிட்ட அவரது நண்பர்கள் ஆலனை நிறுத்தி சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது. தன்னை திட்டியதால் ஆத்திரமடைந்த ஆலன் இந்த விஷயத்தை பிரபல ரவுடியான மதன்குமாரிடம் கூறியிருக்கிறார். தகவல் அறிந்ததும் மதுபோதையில் இருந்த மதன்குமார் தனது கூட்டாளிகள் 3 பேரை அழைத்துக் கொண்டு திரேஸ்புரம் கடற்கரை பகுதிக்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் ஆலனுக்கு ஆதரவாக பேசிய மதன்குமார் தரப்பும் மரடோனா தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கொலை வெறியின் உச்சத்திற்கே சென்ற மதன்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மரடோனாவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான மதன்குமார் உட்பட 5 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 3 மாதங்கள் சிறையில் இருந்த மதன்குமார் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அவர் சேலம் அஸ்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டுமென உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை ரவுடி மதன்குமார் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்திட்ட பிறகு எதிரே உள்ள அசைவ உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் மதன்குமாரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. பட்ட பகலில் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் நடந்த இந்த கொலை சம்பவம் அப்பகுதி மக்களை குலைநடுங்க வைத்தது. இது குறித்து தகவல் அறிந்து ஸ்பாட்டுக்கு வந்த அஸ்தம்பட்டி போலீசார் கொலை செய்யப்பட்ட மதன்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் தூத்துக்குடியில் நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக மதன்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.